டிக்டாக்ல இருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் உங்கள் சங்கீதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். இன்றைக்கி சங்கீதம் எதை பற்றி பேச போகிறோன்னா, இங்கே பார்த்து அம்மா பார்க்குற நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம், எங்கள் வீட்டில் எவ்வளோ சம்பாரிச்சாலும் காசு தங்கலை, நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் வீட்டில் பணம் இல்லை, பணம் இல்லாத பிரச்சனை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க மக்களை தான் நான் நிறைய சந்திக்கிறேன். நம்ம இங்கே நிறைய கிளாஸஸ், பயிற்சி, நிறைய விஷயம் நம்ம கொடுத்துட்ருக்கனால இது மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இங்கே வர மனிதர்களை இங்கே வரவங்க பார்க்குறதே நம்மளுக்கு சரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வேலை மக்கள் கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சரி இந்த டிக்டாக் பார்க்குற அன்பு உள்ளங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது பணம் பழக்கி எப்படி பெருகும் வீட்டுக்குள்ளே, அந்த வீடு இப்போ நீங்கள் வாழ்கிற வீடு தான் ஒரு கோயிலுக்கு சமமான ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாழ்கிற வீடு தான் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கோயில் மாதிரி. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நம்ம நிம்மதியாக இருக்கணும். ஐயோ இந்த வீட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், நல்லா பணம் பழகி பெருக்குது, இந்த வீட்டுக்கு வந்தால் நான் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வீடு நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இப்போ இதுக்காக இருந்ததை நம்ம பற்றி நான் பேச வேண்டாம், இதுக்காக நடக்க போகிறத பற்றி நான் பேசுவேங்க. ஸோ இந்த வீட்டில் நல்ல பணம் பழகி பெருகணும், எல்லாருமே நீங்களும் செல்வ செழிப்பாக இருக்கணும்னா நம்ம உங்களுக்கு சில வழிமுறைகளை, சித்தர் வழிமுறைகளை இந்த வீட்டுக்குள்ளே எப்படி பணம் பழகி பெறுகிறது அப்படின்னு சொல்கிற சில விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதாவது நீங்கள் எடுக்கிற சம்பளம் நீங்கள் பர்ஸில் வைக்கலாம், ஒரு ஹேண்ட் பேக் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு வாலெட் வச்சுருக்கலாம். அதில் எப்படி பணம் பழகி பெருகும், நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சரி பணம் பழகி பெருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பணம் பழக்கி பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ ஒரு பணம் உங்கள்கிட்ட பழகி பெருகுது, பணக்காரவங்கள்ட்ட ஏன் இன்னும் அதிகமாக பணம் பழகி பெருகுது, ஏழைங்கக்கிட்ட பணமே வர மாட்டேதுன்னா, ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஏன் பணக்காரங்கள்ட்ட எப்பயுமே பணம் இருக்குது, ஏழைங்கிட்ட ஏன் பணம் இல்லை, இதுக்கு என்ன அடிப்படை பேசிக், நம்ம வார்த்தையில் என்ன இருக்குது? இன்னும் சில பேர் இங்கே சொல்கிறீங்க, என்கிட்ட 5 காசு இல்லை, என்கிட்ட காசே இல்லை, நான் அடுத்தவங்க சம்பளம் எடுத்தோன்னு மறுநாள் நான் 0 ஆயிரும். அப்படி சொல்கிற வார்த்தைகள், இந்த எண்ணங்கள், இந்த பணம் பழகி பெருகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்குமோ? அதனால தான் நம்மக்கிட்ட பணம் பழகி பெருகணும்னு மேபி இருக்கலாம். இங்கே கிளாஸ் எடுக்கிறவங்க, இந்த பயிற்சி எடுக்கிறவங்க, இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரீங்க. இங்கே மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த பிள்ளைங்க கூட பார்த்திங்களா சேமிப்புக்குள்ளே வராங்க. ஐயோ இந்த பணம் வாழ்க்கைக்கு இவ்வளோ முக்கியம். அந்த பேரன்னு சொல்கிறாங்க, அப்பா இப்போ தான் என் வீட்டில் நல்லா பணம் பழகி பெருகுது, வீட்டில் காசு தங்குது. ஸோ இதை தாய்மார்கள் கேட்டுக்கிட்டனால, நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டனால, ஸோ இதை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வரோம். யாருக்கெல்லாம் பணம் பழகி பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு மின்பதிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருள் பார்த்திங்கன்னா, இந்தமாதிரி 5 வெள்ளி தாள் இருக்கணும். நல்லா பார்த்துக்கங்க, இந்த மாதிரி 5 வெள்ளி தாள் 5 எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி 50 காசு சொல்லுவாங்க. இது அந்த காயின்ஸ் இது வெள்ளியில் உள்ளதும் 5 வேணும். அப்புறம் பவுனில் இருக்கும் பாருங்கள், இதுவும் 5 வேணும். எடுத்துக்கிட்டு மின்பதிவு செஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. இந்த பணம் பழக்கி எப்படி பெருக்கணும், சித்தர் வழிமுறையில் நீங்கள் இன்னும் எப்படி அதிகமான லாபத்தை சம்பாதிக்கலாம், நீங்கள் இன்னும் எப்படி அதிகமான பணத்தை கடந்து நீங்கள் போகலான்ற வழிமுறைகளை நம்ம ஒரு கிளாஸாகவே இதை சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு முருகனோட சித்தர் வழிமுறையில், சில கந்தசக்தி கோஷத்தோட சில சூட்சம ரகசியங்கள், சித்தர் வழிமுறையில் நீங்களே எப்பயுமே பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்போ நம்ம பணம் பழகி பெறுகிறது? இப்படி வாழ்நாள் உறவை காசுலன்னு சொல்லிகிட்டே இருக்குமா? சரி, யாரெல்லாம் அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு உங்களுக்கும் பணம் பழகி பெருகணும், நீங்களும் எப்பயுமே நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு மின்பதிவு செஞ்சுட்டு வாங்க. வர சனிக்கிழமை மேபி இந்த கிளாஸ் ஓடலாம். வர சனிக்கிழமை இந்த கிளாஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் கூட நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு ஒரு மின்பதிவு செஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பணம் பழகி பெருகிறதுக்கு உங்களை மாற்றணும். இந்த பணம் பழகி பெருக்கணும்னா நீங்கள் எப்படி மாறணும், இந்த கிளாஸ்க்குள்ளே 10 தடவை வரணுமா, இல்லை இந்த கிளாஸ் திருப்பி அட்டன் பண்ணணுமா, இந்த கிளாஸ் ரொம்ப அதிகமான காசாக இருக்குமா, அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இது ரொம்ப சின்ன கட்டணத்தில் தான் அந்த கிளாஸ் ஓடும். நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது காசே இல்லை பையன்ட்டு, அறவே காசு இல்லை, நான் அந்த கிளாஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்களும் தாராளமாக எந்த கட்டணமும் இல்லாமல் நீங்களும் உள்ளே வரலாம். ஆனால் மேபி 1 வாரமோ 2 வாரத்தில் நீங்கள் அந்த காசு கொடுத்துடுவீங்க. ஏன்னா அந்த பணம் பழகி பெருக்கிற அடிப்படை பேசிக் என்ன அப்படின்றத நீங்கள் கற்றுக்குவீங்க. எங்கேருந்து ஆரம்பித்தா இது சரியாக வரும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் காத்திருக்கு. நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரில, எத்தனை மணிக்கு கேட்குறதுன்னு தெரில. எல்லாம் சொல்கிறீங்க பிரம்மத்தில் உட்காந்து நான் கேட்குறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட, பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கல, பிரபஞ்சம் பேசுகிறது பிரபஞ்சத்துக்கு விளங்கலையா? இல்லை, எல்லாருமே பேசுகிறது பிரபஞ்சத்துக்கு நல்லா விளங்கும். பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கு. நீங்கள் கேட்குற அந்த வழிமுறைகள் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப தெளிவாக கணக்காக கரெக்டாக உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்போ ஓட போகுதுன்றதும் நான் டிக்டாக்கில் கீழே போடுவோம். அந்த பதிவில் எடுத்துகிட்டு மின் பதிவு செஞ்சுட்டு
இந்த கிளாஸ்க்குள்ளே வாங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே வரதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, சில வந்து அடிப்படை பேசிக் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, நீங்கள் போட்ட ஒரு ஆடைகள் வந்து நம்ம பாரம்பரியமாக சாரி அணிஞ்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு நம்ம தமிழ் பண்பாடு முறையாக தான் நீங்கள் இங்கே வரணும். நல்ல பூ போட்டு வச்சுட்டு மங்களகரமாக ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை, இப்படி தான் இந்த கிளாஸ் நம்ம வந்து இவ்வளோ நாள் 15 வருஷமாகவும் இந்த கிளாஸை நம்ம இப்படி தான் கொடுத்துட்டு வரோம். இங்கே வந்து நான் சல்வார் போட்டு வந்தேன், நான் கட்ட ஸ்கர்ட் போட்டு வந்திருக்கேன், இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டப்படுக்கிற மாரி வந்தோ, இல்லை வந்து அவங்க கண் சுளிக்கிற மாரிலாம் நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். இந்த கிளாஸ்க்கு வர ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயசு வித்தியாசம் கிடையாது. பணம் பழகி பெருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். இந்த கிளாஸ் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய நிறைய அற்புதமான நிறைய மந்திரங்கள், சுட்சமங்கள், ரகசியங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்க போதும். இது ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இது வாழ உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு பணம் பழகி பெறுகிறத நீங்களே பார்ப்பீங்க. சரிங்களா? யாரெல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக முன்பதிவு செஞ்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். நான் வந்து இந்த பெண்ணுக்கு இந்த டிக்டாக்கில் வந்து எப்போ இந்த கிளாஸ் ஓடுதுன்றது உங்களுக்கு நான் தெளிவாக அதில் எழுதி போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம். அப்படி வந்து முன்பதிவு செய்யணும்னு ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த டிக்டாக் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, லட்சக்கணக்கில் இப்போ டிக்டாக் போய்கிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அம்மா வணக்கம்னு போட்டு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து எஸ்எம்எஸ்லையோ இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நம்மளோட பயோவில் நம்ம நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம். உங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நிறைய சித்தர் வழிமுறையில், ஆன்மீகத்தில், முருகனோட வழிமுறையில் அப்படிலாம் நம்ம நிறைய கிளாஸ் கொடுக்குற மாதிரி உங்களையும் சுத்தம் பண்ணி எப்படி பணம் பழகி பெருகுன்றது ஒரு கிளாஸாகவே நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன கட்டணத்தில் அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுட்டு வரலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.